காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் அம்பாள் யார், அம்பாள் எங்கே இருக்கா, அம்பாள் எப்படி இருக்கா, அம்பாளை சரணடைந்தால் அனைத்து பலன்களையும் அடையலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அத்தோடு கூட லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி மகாபரிவா சொன்ன ஒரு சுவையும் நகைச்சுவையும் நிறைந்த ஒரு சமாச்சாரத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் கைலாசத்தில் ஈஸ்வரனையே நேரடியாக பார்த்துன்னு இருக்கக்கூடிய சித்த புருஷர் ஒருத்தர். அவர் பூலோகத்துக்கு வந்து ஈஸ்வரனுடைய முக்கியமான க்ஷேத்திரங்களெல்லாம் தானே தரிசனம் பண்ணி, மக்கள் எப்படி தரிசனம் பண்ணுறான்றதை பார்த்து தானும் தரிசனம் பண்ணி, அத்தோட மரணம் அடைஞ்சிருந்த ஒருத்தனுடைய உடம்பில் கூடு விட்டு கூடு பாயிடுதுன்னுவா. அந்த மாதிரி இவர் பாஞ்சு அந்த உடம்புலே இருந்து தியானம் 1 வருஷம் முழுக்க கண்மூடி தியானம் பண்ணுவார். அதுக்கு பிறகு தியானம் கலைஞ்சி ஒரு பாடல் பாடுவார். இப்படி 3000 பாடல்கள் 3000 வருஷம் இருந்து பாடிருக்கார். ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால, ஈஸ்வரனுடைய விருப்பம்தான் அது. அவர் இங்கே வந்து இந்த மாதிரி சைவ சமயத்துக்கான சிவ ஆகம பொருளை லோகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அமுச்சு வச்சார். அந்த அற்புத சம்பவங்களை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சித்தர் யார், அவர் பண்ண காரியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேள்வியை கேட்குறேன். திருமுறைகள் மொத்தம் எத்தனை, அதை தொகுத்து வழங்கியவர் யார், இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். கைலாசத்தில் நந்திபிரான்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு சித்தர்கள் சில பேர் இருந்தால், அவள் நேரடியாக ஈஸ்வரனையே தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருத்தர் பூலோகம் வந்து இங்கே வந்து மக்களோட மக்களெல்லாம் எப்படி ஈஸ்வரனை எந்தெந்த ரூபத்தில் எங்கெங்கே வச்சு வழிபடுறான்னு பார்த்து அதை தானும் அந்த மாதிரி வழிபட்டு மகிழ்ச்சி அடையணும் அப்படின்றதுக்கோசரம் பூலோகத்துக்கு வரார். அது ஈஸ்வரனுடைய சித்தம்தான் அது. அதனால் அவர் வரார். முதல்ல அவர் கேதார்நாத்துக்கு வரார். கேதார்நாத்தில் வந்து கேதார்நாதரை தரிசனம் பண்ணுறார். கேதார்நாதத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு காரணம், கேதார்நாத்துங்கிறது அநேகமாக கேட்வே ஆஃப் கைலாசம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் ஆதியாச்சாரியாலும் கேதாரம் போய் அங்கேருந்து தான் கைலாசம் போனார். கைலாசம் போய் ஈஸ்வரனையும் அம்பாளையும் பார்த்து பஞ்சஸ்படிகலிங்கங்களும் சௌந்தரலிங்கரையும் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டார். வந்து அவர் அங்கங்கே பூலோகத்தில் 5 முக்கியமான இடத்துல அதை பிரதிஷ்டை பண்ணார். கடைசியில் தன்னுடைய மடத்தில் காஞ்சிபுரத்தில் அந்த ஸ்படிகலிங்கத்தை யோகேஸ்வரன் பேர் வச்சு பூஜை பண்ணிட்டு காஞ்சிபுரத்திலே சித்தி ஆகிட்டார். அதுதான் வரலாறு. மகாபிரிவாதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கா. சில பேர் கேதார்நாத்தில் அவர் சித்தி ஆகிட்டார்னு சொன்னதுக்கு காரணமே கேதார்நாத் போனதை வச்சு அவர் சொல்கிறா. திரும்பி அங்கேருந்து ஸ்படிகலிங்கம் சௌந்தர்யங்களோடு வந்ததை வச்சு பார்க்கல அவள். அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு தோன்றுறது. இந்த சித்தரானவர் கேதாரநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேபாளம் போனார். பசுபதிநாதரை தரிசனம் பண்ணார். இதுவும் ஆதியாச்சாரியால் போன வழி தான். அங்கேருந்து நேபாளத்தை போய் பார்த்தார். அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தரிசனம் பண்ணிவிட்டு காசி வந்தார். காசியில் கங்கையில் ஸ்நானம் பண்ணார். அங்கே கங்கையிலேருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணி அந்த மக்கள்லாம் பாரத தேசத்துலாம் வந்து குமிஞ்சு காசி விஸ்வநாதரை பக்தியோடு தொடர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் காசி விஸ்வநாதர் தொழுதார். அங்கேருந்து ஸ்ரீசைலம் வந்தார். அங்கே மல்லிகார்ஜுனரை தரிசனம் பண்ணார். அங்கேருந்து அதுக்கு பிறகு அவர் காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் பிருத்திவிலிங்கம், அங்கே பிருத்திவிலிங்கத்தை அம்பாளே பிரதிஷ்டை பண்ணது. அந்த பிருத்திவிலிங்கத்தை அவர் தரிசனம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார். காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணார். காஞ்சிபுரத்தில் யோகிகள்லாம் இருந்தால், அதனால் அந்த யோகிகளோட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த யோகிகளோட காஞ்சிபுரத்தில் கொஞ்ச நாள் இருந்தார் அவர். அதுக்கு பிறகு திருவதிகை போனார். திருவதிகையிலேருந்து தில்லை போனார். சிதம்பரம் பார்க்காம இருக்க முடியாது. அதனால் சிதம்பரம் போய் அங்கே நடராஜருடைய அற்புதமான நடனத்தை பார்த்து சொல்ல முடியாத மகிழ்ச்சி அடைந்து ரொம்ப தரிசனம் பண்ணார். அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு திருவாடுதுறை வந்தார். திருவாடுதுறையில் வந்து அங்கே இருக்கிற ஈஸ்வரனை தரிசனம் பண்ணார். ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும்னு தோணித்தவருக்கு. அதனால் திருவாடுதுறையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு
கிளம்பி போகலாம் அப்படின்னு அவர் போகும்போது காவேரி கரை ஓரமாக போகும்போது அங்கே சாத்தனூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து அக்ரஹாரம் பிராமணர்கள் நிறைஞ்ச கிராமம். பிராமணர்கள் இருந்தாலே அந்த இடத்துல பசுமாடு நிறையா இருக்கும். ஒவ்வொரு பிராமணரும் ஒரு பசுமாடாவது வளர்ப்பா. ஏன்னு கேட்டால் பிராமணனுடைய பணியே என்னன்னு கேட்டால் லோகக்ஷேமத்துக்கு ஹோமம் பண்ணுறது அவருடைய பணி. அதனால் யோகம் பண்ணணுன்னா அவர் யஜ்யம் பண்ணுறதுக்கு முக்கியமாக பசுமாடு தேவை. அது பால் மட்டும் இல்லை, அது கொடுக்குற நெய் வேணும், விரட்டி வேணும். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பசுமாடாவது இருக்கும். அதனால தான் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடும்போது கூட வாழ்க அந்தனர் வானவர் ஆவினும் வீழ்க தன் புனல்னு பாடினார். அந்தனர் இருக்கணும், ஆவினம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய பொருள். அதெல்லாம் இருந்தால் தான் ஹோமம் பண்ணுவா, மழை பெய்யும் அப்படின்னு. ஆக பிராமணர்கள் இருந்தால் பசுமாடு இருக்கும். அந்த அக்ரகாலத்தில் நிறைய பசுமாடு இருந்தது. அந்த பசுமாட்டை மூலன் அப்படிங்கிற ஆயன் மேய்ச்சின்னு இருக்கிறது வழக்கம். இந்த சித்தர் போனப்போ அந்த பசுமாடெல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல மேயிற இடம். அது நிறையா புல்வெளி, நிறையா புல்லெல்லாம் இருக்கும், கொஞ்சம் தள்ளி ஜலமெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல பசுமாடெல்லாம் ஒரு இடத்துல சுற்றி சுற்றி வந்து ரொம்ப சோகமாக அடிக்குரலில் மா மான்னு கண்ணீர் விடுறது. அது கண்ணிலேருந்து கண்ணீரெல்லாம் சொட்டுறது. ரொம்ப சோகமாக இருக்குது. ஏதோ போய் மூந்து பார்க்குறது. அதை இந்த சித்தர் பார்க்குறார். பார்த்துட்டு கிட்ட போய் என்னென்னு பார்க்குறார். இந்த பசுமாடுகளை மேய்ச்சின்னு இருக்கக்கூடிய மூலங்கிற ஆயன் அங்கே வந்து அவனுக்கு வயசு முடிஞ்சு போச்சு. அவன் வந்து மரணம் அடைஞ்சிட்டான். அவன் மரணம் அடைஞ்சதுனால பசுமாடுகளுக்கெல்லாம் பாசம் ஜாஸ்தி. தன்னை வளர்த்தவன் உயிரை விட்டுட்டானே அப்படிங்கிறதுனால இந்த பசுமாடுகளால் சோகத்தை தாங்க முடியல. எல்லாமே அழறது, கண்ணீர் விட்டு அழுதுண்டு ஈனஸ்துதியில் மான்னு கத்தின்னு இருக்கு. அவனை மோந்து பார்க்குறது. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப வேதனையாகவும் ரொம்பவும் சங்கடமாக இருக்குது. யார் பார்த்தாலும் ரொம்பவும் வருத்தப்படுவார். அந்த சித்தரால் அந்த வருத்தத்தை தாங்க முடியல. அவர் பார்த்தார், என்ன பண்ணுறது, இந்த பசுமாடுகளுடைய சோகத்தெல்லாம் போக்கணும், அதுங்களை சந்தோஷப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறார். அதுக்கு ஒரே வழி, மரணம் அடைஞ்ச அந்த மூலன் வந்து உயிரோடு எழுந்து வந்தால் தான் அந்த பசுமாடுகள் சந்தோஷம் அடையும். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அங்கே மரபான ஒரு இடத்துல போய் மரங்கள்லாம் அடர்ந்த பகுதியில் போய் படுத்துக்கிறார். படுத்துட்டு தன்னுடைய யோகத்தினால் அப்படியே ஜீவனை வழியில் கொண்டு வரார். இந்த ஜீவனை நேராக கொண்டு வந்து அந்த மூலனுடைய உடம்பில் பூந்துட்டார். கூடை விட்டு கூதும் பாயிடுதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். இந்த ஜீவன் அந்த உடம்பில் போனதுனால டக்குன்னு அவன் எழுந்து உட்காந்துட்டான் மூலன். அவனுக்கு உயிர் வந்துடுது. அதை பார்த்த உடனே பசுமாடுகள்லாம் சொல்ல முடியாத சந்தோஷம். அவன் ஏந்து நின்ன உடனே அவனை போய் நக்கி கொடுத்து அவனை மேலே எல்லாம் வராயிருது. எல்லாம் மான்னு சந்தோஷமாக கத்துறது, வாழை கோஷின்னு ஓடுறது பசுமாடுகள்லாம். உடனே அந்த மூலன் ரூபத்தில் இருக்கக்கூடிய சித்தர் அந்த மாடுகள்லாம் ஓட்டின்னு போய் புல்லை மேய வச்சு அங்கே இருந்த சுத்தமான ஜலத்தெல்லாம் அதுகளை குடிக்க வச்சு அதை அனுப்புகிறார். இந்த பசுமாடு சாயந்தரம் ஆயிடுத்து. அந்த சூரிய மலைவாயில் விடுற நேரத்தில் தன்னால் திரும்பிடும். அதுக்கெல்லாம் தன் வீடு தெரியும், தானே அவன் வீட்டுக்கு போயிடும். அப்படி பசுமாடெல்லாம் ஜெய்ன்னு சாத்தனூர் கிராமத்துக்குள்ளே அக்ரஹாரத்துக்குள்ளே போகும்போது இந்த மூலன் சித்தரும் கூடயே போகிறார், பின்னால் போகிறார். பசுமாடுக்கெல்லாம் தன் வீடு தெரியும், அதாவது தன் வீட்டுக்குள்ளே போயிடுறது. அப்படி போன உடனே சரி நம்ம திரும்பி போயிடலான்னு மூலன் உடம்பில் இருக்கிற சித்தரானவர் திரும்புகிறார். திரும்பும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுறது. என்னென்னு கேட்டால், திடீர்னு ஒரு பெண்மணி வந்து, என்ன நீங்கள் வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுது, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்கள் வரலையே, நான் ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன்னு அவர் கையை பிடிக்க இருந்தால் டக்குன்னு அவர் கையை எடுத்துட்டார். அவள் வந்து மூலனுடைய மனைவி, தன் கணவன் தான் நினச்சிட்டு இருக்கார் அந்த சித்தரை. வந்த உடனே அவர் கையை எடுத்துட்டு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீ போம்மா சொல்லிவிட்டு கெடுன்னு போயிடுறார். அந்த ஊரில் ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தில் போய், அது ராத்திரி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நான் உட்காந்துட்டு அவர் யோகத்தில் மூழ்கிட்டார். கண்ணை மூடி யோகத்தில் அவர் ஆழ்ந்துட்டார். அவர் இப்படி சொன்னதை கேட்ட உடனே மனைவிக்கு சொல்ல முடியாத துக்கம், வருத்தம். தன் கணவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிவிட்டு ராத்திரிலாம் தூங்கலை, அழுதுண்டே இருந்தாள். மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே ஊர் பெரியவர்கள்லாம் கூப்பிட்டு, என்னுடைய கணவருக்கு ஏதோ ஒரு பொண்ணோட சம்மந்தம் ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா அவருக்கு பித்து பிடிச்சி போயிடுச்சு, என்னை வந்து உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள்லாம் வந்து தான் பேசி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். உடனே ஊர் பெரியவர்கள்லாம் வந்து மடத்தில் வந்து அவரை பார்க்குறார். அவரை பார்க்கும்போது அவளுக்கெல்லாம் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு போச்சு. காரணம், அப்படி அவர் யோக நிலையில் இருக்கும்போது அவர் சுற்றி ஒரு ஒளி வட்டமும் அந்த முகத்தில் தெரிஞ்ச அந்த தேஜஸும் பார்த்த உடனே இவர் சிவயோகி ஆகிட்டார் அப்படிங்கிற அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பெண்ணை கூப்பிட்டாம்மா, அவர் சிவயோகத்தில் மூழ்கிட்டார், அவர் குடும்ப வாழ்க்கைக்கு இனிமேல் வரமாட்டார், அதனால் நீ அவரை நினைக்காத போயிடுன்னு சொல்லி அமுச்சு வச்சிட்றான். அமுச்சு வச்ச உடனே இவர்
யோகத்திலேருந்து எழுந்துட்டார். எழுந்த உடனே பார்க்குறாரு, பசுமாடெல்லாம் கிளம்பி வருதுங்க மேயறதுக்கு. இவரும் போகிறார், பசுமாடுகளோடு போய் தம் உடம்பு வச்சுருந்த அந்த இடத்துல உடம்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு போகிறார். திரும்பியும் போகிறதுக்கு, ஆனால் அங்கே உடம்பு இல்லை. உடம்பு இல்லைன்னு உடனே அவருக்கு ஆச்சரியம். அவருக்கு தான் சித்தராச்சே, தன்னுடைய யோக சக்தினால் யோஜனை பண்ணுறார் உடம்பு என்ன ஆச்சுன்னு. அது சிவபெருமானுடைய அருள்னு தெரியுது. சிவபெருமானன் தான் அந்த உடலை மறைச்சிட்டார். இவர் இந்த இந்த மூலன்றவன் இவர் லோகத்தில் இருந்து சிவ ஆகமத்தை அதனுடைய பொருளை லோகத்துக்கு பாடல் மூலயமா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இவர் கொஞ்ச காலம் வாழணும் அப்படின்னு ஈஸ்வரன் முடிவு பண்ணி அந்த உடலை மறைச்சிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறார், சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் உட்காந்துக்கிறார். திருமூலர்னு எல்லோரும் அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். அங்கே போய் உட்காந்துட்டு யோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் யோகத்தில் மூழ்கினார்னா 1 வருஷம் கண்ணை திறக்க மாட்டார், அப்படியே யோகத்திலே இருப்பார். 1 வருஷத்துக்கு பிறகு கண்ணை திறப்பார், ஒரு பாடல் பாடுவார். திரும்பவும் கண்ணை மூடி யோகத்தில் மூழ்குவார், 1 வருஷம் வரை திறக்க மாட்டார். 1 வருஷத்துக்கு பிறகு யோகத்திலேருந்து வெளியில் ஒரு பாடல் பாடுவார். திரும்பவும் அந்த மாதிரி இதே மாதிரி 3000 பாடல்களை பாடியிருக்கார். 3000 வருஷம் வாழ்ந்திருக்கார். திருமூரல்னு பேர் அவருக்கு. அவர் பாடிய பாடல் இன்றைக்கும் எல்லாராலையும் பாராட்டப்படுறது. அது சிரியை கிரியை ஞானம் யோகம் அப்படிங்கிற நாளோட 9 தந்திரங்கள் நிறைஞ்சது. ரொம்ப விசேஷமானது திருமூலருடைய பாடல்கள். அவரை இன்றைக்கும் திருமூலர்னு எல்லோரும் ஜனங்கள்லாம் பாராட்டுறதை பார்க்குறோம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய பாடல்கள் நிலைச்சின்னு இருக்குது. அவர் அந்த பாடல்கள்லாம் பாடி மக்களுக்கு கொடுத்துட்டு அவர் தன்னுடைய யதாஸ்தானம் கைலாசம் திரும்பி போய் க்ஷேமமாக சேர்ந்து ஈஸ்வரனோடு அவர் இருந்து அங்கே ஈஸ்வரனை நேரடியாக தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை தொடர்ந்து அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். திருமுறைகள் மொத்தம் 12. அதை தொகுத்து வழங்கியவர் நம்பி ஆண்டார் நம்பி. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்களை பற்றி பார்ப்போம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விஸ்வரூப தரிசனங்கிறத போன எபிசோட்லேயே சொல்லிட்டோம். அதுலேருந்து அந்த வாரம் முழுக்கவும் விடையாத்தி உற்சவம் தான் நடக்கும். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரவிந்தங்களே சரணம். அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर